ஹாய் கைஸ், நான் டிகிரி பேசுகிறேன். எப்படி இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். கொஞ்சம் நாள் வீடியோ போடும்போது ஏதோ கண்டினியூ வீடியோ கண்டிப்பாக பார்க்குறேன். இப்போ நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டீங்க OnePlus Nord C4 பற்றி போடும்போது நிறைய பேர் முக்கியமாக கேட்டீங்கன்னா ஃபோனை பற்றி யாரும் கேட்க மாட்டீங்க. ஒரு 2 பேர் வந்து பேட்டரி சரியில்லை ப்ரோன்னு எனக்கும் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நானும் அதை நோட்டீஸ் பண்ணேன். அதர்வைஸ் பார்க்கும்போது ப்ரோ இதுக்கப்புறம் வாங்கலாமா? இப்போ OnePlusஓட சர்வீஸ் சென்டர் க்ளோஸ் ஆகுது, அதை பற்றி என்ன சொல்கிறீங்க? க்ரீன் லைன் இஷ்யூஸ் வருமா அப்படின்னு கேட்குறீங்க. சில பேர் என்ன சொல்கிறீங்கன்னா ப்ரோ நான் இந்த ரேட்டுக்கு நத்திங் 2 வாங்கலாமா, வாங்கினா என்ன வாங்கலாம், ஒர்த்தான்னு கேட்குறீங்க. ரெண்டுமே நல்ல ஃபோன் தான். ஓகேங்களா? என்ன என்ன டிஃப்ரென்ஸ் மட்டும் சொல்லிடுறேன், அப்புறம் ஓகேன்னு பார்த்துக்கோங்க. சிம்பிள். சிப் சைடு வாங்கும்போது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு சேம் தான். எக்ஸாம்பிள் இதோட கொஞ்சம் OnePlus Nord C4 கொஞ்சம் பவராக இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஆனால் என்னென்னா நத்திங் 2 அந்த 5000 mAh பேட்டரி வந்து கரெக்டாக ஆப்டிமைஸ் பண்ணுது. எக்ஸாம்பிள் 5000 mAhனா எவ்வளோ SOT ஸ்க்ரீன் டைம் எவ்வளோ இருக்குமோ கரெக்டாக காட்டுது. ஆனால் OnePlus Nord C4 5500 mAh கொடுத்தோம். அந்த 5500 mAh மாதிரி எனக்கு தெரியல. அதே நத்திங் SOT மாதிரி தான் எனக்கு தெரியுது. பேட்டரி வைஸ் சேம் தான். ப்ரோ பேட்டரிக்காக நான் OnePlus வாங்கலாமான்னா கிடையாது. இதுக்காக வாங்கலாம். எதற்காக? சார்ஜருக்காக. ஏன்னா இல்லை 100 வாட் சூப்பர் ஹூக் சார்ஜர் கொடுக்குறாங்க. நத்திங் 2 சார்ஜரே கிடையாது. நீங்கள் கண்டிப்பாக CM சார்ஜரும் நத்திங் 2 தான் வாங்கணும். கரெக்டாக CM சார்ஜர் நத்திங் சார்ஜர் இதுலேயே ஒரு பிரச்சனை இருக்குது. கரெக்டான ப்ராப்பரான அப்டேட்டுக்கு அப்புறம் தான் ஃபிக்ஸ் ஆகுது. ஏன்னா லான்ச் ஆன புதுசில் எல்லாருக்குமே ஒரு 2 hours 2.5 ஆச்சு. ஆனால் நீங்கள் நத்திங் சார்ஜர் இல்லை CM சார்ஜரில் போடணும். இப்போ அது ஆஃப்டர் அப்டேட் அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1.5 மணி நேரம் சாலிடாக நிற்கும். பட் ஆனால் இதுவே OnePlus Nord C4 கண்டிப்பாக பெட்டராக இருக்கும். ஒரு 45 மினிட்ஸ், ஒரு 10 to 100 அப்படி வச்சுக்கோங்களேன். எப்படி பார்த்தாலும் OnePlus Nord C4 ஒர்த்து. அதாவது அந்த சார்ஜர் வந்து பார்க்கும்போது செம்ம ஒர்த்தாக இருக்குது. இது வந்து OnePlusஓட ப்ரோஸ் தான். எனக்கு கண்டிப்பாக வந்து பேட்டரி ரெண்டுமே ஆவரேஜாக இருந்தாலும் சார்ஜர் கொடுக்குறாங்கல்ல, அவுட் ஆஃப் த பாக்ஸ் 100 வாட் சூப்பர் ஊக்குன்றது ஒரு ஒர்த்து தான். எக்ஸாம்பிள் அந்த ஃபோனோட வேல்யூலேருந்து இந்த சார்ஜர் மட்டுமே ஒரு 2.5 3,000 கிட்ட வரும். ஆமாம், கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்கும். அதர்வைஸ் பார்க்கும்போது டிஸ்பிளேஸ் எல்லாமே நல்லா இருக்குது. பட் இருந்தாலும் எனக்கு அந்த நத்திங் 2 டிஸ்பிளே பிடிச்சிருக்கு. அது ஏன்னு சொல்கிறேன். ரெண்டுமே டிஸ்பிளே வைஸ் உங்களுக்கு சேமாக இருந்தாலும் இந்த நத்திங் 2 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பெசில் வந்து ரொம்ப எப்படி சொல்றதுன்னா, அந்த கார்னர் எட்ஜஸ்லேருந்து இந்த பெசில் வந்து ரொம்ப சின்ன, அந்த கார்னர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்லிம்மாக இருக்குது. ரொம்ப ஒரு ப்ரீமியம் ஃபீல் கொண்டு வருது நத்திங் 2 இது பர்சனல் ஒப்பீனியன் தான். உங்களுக்கு OnePlus Nord C4 அப்படி தான் இருக்குது. இருந்தாலும் இதை நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் அப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். அதர்வைஸ் பார்க்கும்போது சாஃப்ட்வேர் வைஸ் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், பழைய OnePlus ஆக்சிஜன் வைஸ் இருந்தனா இந்த கிட்ட கூட இருக்க முடியாது. இது கிட்டத்தட்ட ஒரு OnePlus வந்து அந்த ஓப்போட கலர்ஸ் மிங்கிளான மாதிரி தான் ஒரு ஓஎஸ் இருக்குது. பட் நத்திங் ஒரு பியூர் ஆண்ட்ராய்டு தான். ஓகேங்களா? ஸ்டாக் ஆண்ட்ராய்டு நத்திங் UAE தான் இருக்குது. நோ ப்ரோட்வேர்ஸ். இது ஒரு பெரிய ப்ளஸ். நத்திங்கில் பார்த்தீங்கன்னா OnePlus Nord C4 கிடையாது, கம்மியாக தான் இருக்குது. இருந்தாலும் நத்திங் 2 ஒரு ப்ரீமியம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. உங்களுக்கு தேவைப்படுற ஆப்பை தவிர அடிஷ்னலாக இந்த ஆப் வேணும்னு சொல்லிட்டு எந்த இதுவுமே ரெக்கமெண்ட் பண்ணுறதுல நல்லா இருக்குது. எதர்வைஸ் பார்க்கும்போது ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸு, நான் ஆல்ரெடி பிக்சல் யூஸரு, ஆல்ரெடி நான் நெக்ஸஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், ஆல்ரெடி நான் வந்து மோட்டோவில் ஸ்டாக் ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணியிருக்கேன். நான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பியூர் ஸ்டாக் ஆண்ட்ராய்டு லவர். எனக்கு வந்து அந்த சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸை நான் ரொம்ப விரும்புவேன். அப்படின்னா கண்ணை மூடி நத்திங் 2 வாங்கிக்கோங்க, தரமான ஃபோன். இதுவே நான் நிறைய கஸ்டமைஸ் பண்ணேன் ப்ரோ. எனக்கு வந்து இந்த OnePlus, நான் வந்து ஓப்போ ஆல்ரெடி யூஸர், விவோ யூஸரு, நான் ரியல்மி கூட யூஸ் பண்ணியிருக்கேன். வேறு ஏதாவது போகலாமான்னா நத்திங் 2 நல்ல ஆப்ஷன் தான். பட் ஆனால் எடுத்துமீனா அந்த ஃபோன் யூஸ் பண்ணும்போது ஏன்டா வாங்கணும் அப்படின்ற கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. அது காரணம் என்ன அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் ரியல்மி, OnePlusலாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சார்ஜர் கொடுத்துருவாங்க. அதுவே ஒரு பெரிய ப்ளஸ். எப்பவுமே ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கும். நத்திங்கில் அது கிடையாது. அதுவே உங்களுக்கு என்ன ஆகும்னா, சார்ஜ் இல்லாதனாலே நீங்கள் அந்த ஃபோனே வந்து ஒரு ஒரு நெகஷியபிளாக நீங்கள் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. என்னடா இது ஒரு நெகட்டிவிட்டியாக யோசிக்க ஆரம்பிச்சிடுங்க, இது வேலைக்கு ஆகாது போல், அவ்வளோதான் போலன்ட்டு. ஆனால் நீங்கள் அந்த ஃபோனை வாங்கிட்டு ஒரு சார்ஜர்லாம் வாங்கிட்டு இல்லை வீட்டில் சார்ஜர் போட்டால் கூட 2 hour ஆகும்னு வச்சுக்கோங்க. யூஸ் பண்ணதான் எவ்வளோ கஸ்டமைஸ் இருக்குது. ஒரு புது ஒரு ஃபீல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. அதாவது நீங்கள் இந்த மாதிரி ஃபோன் யூஸ் பண்ணிட்டு வந்தால். இல்லை நான் அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் ப்ரோ, நான் நிறையா ஒர்க்கு லோட் அடிப்பேன், சார்ஜ் எனக்கு சீக்கிரமாக ஏறணும், நான் எனக்கு ட்ராவலிங் அதிகமாக இருக்கும், ஒர்க்கிங் ஃபுல்லாகவே அவுட்டோரில் வெளியே இருக்கும், அடிக்கடி சார்ஜ் போகிற டைப் அப்படின்னா OnePlus பெட்டராக இருக்கும். சார்ஜர் கொடுக்குறாங்க, அதுவே ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. ட்ரைன் ஆகும்போது ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது, சப்போர்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. அதர்வைஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் நான் என்ன பர்சனலாக கேட்டேன்னா, எனக்கு OnePlusஓட நத்திங் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா பியூர் ஸ்டாக் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ப்ரீமியமாக ராயலாக இருக்குது, செட்டிலாக இருக்குது. இது OnePlus இது ப்ரீமியம் ஃபுல்லாக அப்படி தான் இருக்குது, பட்ஜெட் ஃபுல்லாக அப்படி தான் இருக்குது. இது நான் ஓப்போ வாங்கிட்டு போயிடுவேன், இது நான் ரியல்மி கூட வாங்கிட்டு போயிடுவேன். ஆமாம், என்னை பொறுத்தவரைக்கும் நான் அப்படி தான் யோசிப்பேன். அதர்வைஸ் பார்க்கும்போது எனக்கு ஸ்பீக்கர் குவாலிட்டி ரெண்டுமே நல்லா இருக்குது. ரெண்டுமே காம்ப்ரமைஸாக இல்லை. கொஞ்சம் நத்திங் 2 OnePlusல
கொஞ்சம் பெட்டராக இருக்க மாதிரி எனக்கு தோணுது. அது பர்சனல் ஒப்பீனியன் தான். அதர்வைஸ் பார்க்கும்போது செல்ஃபி வந்து நத்திங் டு தான் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ரெண்டுமே ஓகே இருந்தாலும் உங்களுக்கு நத்திங் டு கொஞ்சம் எல்லாம் ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. கேமரா வைஸ் பார்க்கும்போது தான் உங்களுக்கு இந்த சோனி LYD 600 சென்சார் வந்து ரொம்ப ப்ரீமியமான சென்சார். எக்ஸாம்பிள் எப்படின்னா இது மொபைலுக்காகவே ஆப்டிமைஸ் பண்ணுறதுனால இந்த ரியல்மி 12+ இந்த மாதிரி ஃபோனில் கொடுத்துருந்தாங்க. நான் ரியல்மி 12+ வந்து ஆல்ரெடி ரிவ்யூ போட்டிருக்கேன். அதனால் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா OnePlusஓட சோனி சென்சார் செம்ம ஒர்த்து. இருந்தாலும் சாம்சங் சென்சார் அது வந்து இன்னும் குறைஞ்சது கிடையாது. எக்ஸாம்பிள் எப்படின்னா இதே சாம்சங் சென்சார் வேறு ஃபோனில் கொடுத்துருந்தா நல்லா இருக்குமான்னு தெரியல. பட் ஆனால் நத்திங் அந்த ஆப்டிமைஸ் பண்ணுற விதத்தில் உண்மையாலே பெட்டராக பண்ணியிருக்காங்க. செம்ம ஒர்த்தாக இருக்குது. கேமரா வைஸ் பண்ணும்போது ரெண்டுமே டை தான் எனக்கு கேட்டால். ஏன் அப்படின்னா பேக்கில் ரெண்டுமே 4K 30fps இருந்தாலும் ஃப்ரண்ட்டில் பார்த்தோன்னா 720p 1000 சம்திங் நினைக்கிறேன் நத்திங் OnePlusல. இது கொஞ்சம் நத்திங் 2A பரவாயில்ல. அதர்வைஸ் பார்க்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வேறு என்ன உங்களுக்கு அடிஷ்னலாக இருக்கும் அப்படின்னா நத்திங் 2A உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லைட் வெயிட்டாக இருக்கும், ப்ரீமியம் ஃபீல் இருக்கும், நோ ப்ரோட்வேர்ஸு, சார்ஜர் கிடையாது. பட் ஆனால் சில விஷயத்தை நீங்கள் ஆப்பிள் சாம்சங் வந்து எப்படி நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னா பிக்சல் எப்படி நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிறீங்களோ அது மாதிரி நத்திங் வந்து ஒரு பட்ஜெட்டில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்றது அந்த ஃபோனை எடுத்துகிட்டு நீங்கள் டேரெக்டாக புரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா இப்போ எப்படி நம்ம அந்த டைமில் ஒரு 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 10 years பேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 7 years 6 years பேக் பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட்னு ஒரு ஃபோன் லான்ச் ஆயிடுச்சு. அந்த ஃபோனை நார்மல் ஆண்ட்ராய்டு ஃபோன் யூஸ் பண்ணவங்க டக்குனு யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா அடாப்ட் ஆகாது. ஆனால் அந்த ஃபோன் அடாப்ட் ஆனவங்க டக்குனு அந்த ஃபோன் போக முடியாது. சில விஷயம் காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அது 1GB ரேமே ரொம்ப அந்த சாஃப்ட் எக்ஸ்பீரியன்ஸே உங்களுக்கு வேற லெவல் பண்ணி கொடுக்குறேன். ஏன்னா மைக்ரோசாஃப்ட் வந்து அப்படி சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரி இப்போ கம்பேக்காக நத்திங் வந்து நல்லா பண்ணுறாங்க. அதாவது பிக்சல் ஆல்ரெடி இருந்தாலும் மோட்டோவில் ஆல்ரெடி ஸ்டாக் இருந்தாலும் இவன் தனி பிளாட்ஃபார்ம் எல்லாருமே யூஸ் பண்ணுன்ற மாதிரி ஒரு பட்ஜெட்டில் கொண்டு வந்திருக்காங்க. 3 years அப்டேட் பிக்சலில் நத்திங் 2A ஓகேங்களா. இது ப்ளஸ்ஸாக இருக்குது. OnePlus சம்திங் 2 years சம்திங் என்ன நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். அதர்வைஸ் பார்க்கும்போது உங்கள் விருப்பம் தான். எனக்கு சார்ஜர் கண்டிப்பாக வேணும், நான் அவுட்டோரில் ஒர்க் பண்ணுறவன், நான் ஆல்ரெடி ஓப்போ ரியல்மி யூஸ் பண்ணுறவன், எனக்கு வேணும் ப்ரோ, எனக்கு வந்து நல்ல சார்ஜ் பேக்கு நல்ல ஒரு ப்ராசஸர் வேணும், ஒரு கேமரா செட்டப்பு அதர்வைஸ் பார்க்க நல்லா இருக்கும் அப்படின்னா OnePlus போகலாம். இல்லை ப்ரோ நான் பியூர் ஸ்டாக் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரீமியம் ராயல் ஃபீலிங் வேணும், நான் அந்த ஃபோன் வச்சுக்கிறத நிறையா கஸ்டமைஸ் பண்ணோம், நிறையா ஃபீல் பண்ணோம், அதர்வைஸ் பார்க்கும்போது மற்றவங்கிட்ட இருக்கும்போது நம்மகிட்ட இருக்கக்கூடாது அப்படின்னு சில பேர் வந்து அந்த பப்ளிக்காக கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணுறவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நத்திங் 2A வந்து ஒர்த்து. ஏன்னா அந்த கிளிஃப் இன்டர்ஃபென்ஸ் நல்லா இருக்கும், நிறையா கஸ்டமைஸ் ஆப்ஸ், நோட்டிஃபிகேஷன், அதுக்கு தனியாக வால்பேப்பர்ஸு, எக்ஸாம்பிள் அதுக்கு தனியாக ரிங்டோன்ஸ்லாம் கொஞ்சம் யூனிக்காக தான் இருக்கும். அது எல்லாரும் யூஸ் பண்ணாலும் சொல்ல முடியாது, ஒரு அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் தான். அதர்வைஸ் பார்க்கும்போது ஓகே தான். இப்போ சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் ரெண்டதே பார்க்கலாம் ஓகேங்களா. சிம்பிள் கைஸ். இப்போது எக்ஸாம்பிள் நத்திங் 2A பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக வந்து சர்வீஸ் வந்து கிடையாது. தேர்ட் பார்ட்டி வந்து எஃப்ஒன் இன்ஃபோ இந்த மாதிரி நுங்கப்பாக்கம் கீழ்ப்பாக்கத்தில் இருக்கிற சர்வீஸ் சென்டர் வந்து பண்ணுறாங்க தான். பட் ஆனால் பண்ணுறாங்க உங்களுக்கு மேபி எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு ஸ்பேர் கிடைக்கல ஏதோ இஷ்யூஸ் அப்படின்னா ஒரு 2 to 3 days ஆகும் ஓகேங்களா. டேரெக்டாக இது வரைக்கும் வரல, அதுதான் கொஞ்சம் ஒரு பெரிய ட்ராபேக்கு. சர்வீஸ் சப்போர்ட் கொஞ்சம் நத்திங்கில் கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்குது, நல்லா தான் பண்ணுறாங்க. ஆனால் நத்திங் ஃபோன் அடிக்கடி ஃபால்ட் வராது தான் புரியுது. பட் இன்கேஸ் வந்துச்சுன்னா கொஞ்சம் கஷ்டம். OnePlusன்றது அங்கங்கே சர்வீஸ் சென்டருக்கு விஆர் மாதிரிலாம் இருக்குது, இப்போ அதை க்ளோஸ் பண்ணுறா சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் OnePlus கிட்டேருந்து ஒரு அஃபிஷியலாக ஒரு மெயிலோ ஒரு ப்ராப்பர் கம்யூனிகேஷன் இல்லை. எக்ஸாம்பிள் நான் ரீசெண்டாக விஆர் மால் போனேன், அங்கே வந்து நான் கேட்டேன் மாதிரி OnePlus ஸ்டோரில் இதாகுது அப்படின்னா அவங்க சர்வீஸ் சப்போர்ட் இப்படி தான் சார் இருக்கும், ஆஃப்லைன் ஸ்டோர் மட்டும் தான் க்ளோஸ் ஆகும்னு சொல்லிட்டு அவங்க அஃபிஷியலாக சொன்னாங்க. பட் ஆனால் சர்வீஸ் சப்போர்ட் க்ளோஸ் பண்ணுறது சொல்லலை. ஃபஸ்ட்டு அப்படி க்ளோஸ் பண்ணால் எப்படி சார் மொபைல் வாங்குவாங்க? ஆன்லைன் ஒன்று இருக்குல்ல, கண்டிப்பாக OnePlus வந்து அதை விட மாட்டாங்க. ஏன்னா அமேசான் இருக்கும், OnePlusல ஃபோன் எப்பவுமே சேல் ஆகிட்டு தான் இருக்கும். ஏன்னா அமேசானில் தான் OnePlusன்றது. ஏன்னா நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்க ப்ரைஸ் அதிகமாக இருக்கும், அமேசானில் கம்மியாக இருக்கும். அதர்வைஸ் பார்க்கும்போது நாளைக்கு ஃபியூச்சரில் இன்கேஸ் க்ரீன் லைன் இஷ்யூஸ் வந்தால் கண்டிப்பாக வர வாய்ப்பு இருக்குது. அது உங்கள் கையில் தான் இருக்குது. அந்த ஃபோன் வாங்கலாமா வேணா நீ முடிவு பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் இது வரைக்கும் வராது நிலை யூடியூபர் சொல்லியோ சில ஃபோன்ஸில் வந்துருந்தா இருக்காது. என்னன்ட்டு அவங்க இன்ன வரைக்கும் ஒரு ப்ராப்பரான கம்யூனிகேஷனை கொடுக்கல. OnePlusலேருந்து கேட்டது என்ன சொல்கிறாங்கன்னா இன்கேஸ் வந்துச்சுன்னா டென்ட் இருக்கக்கூடாது, உங்களுக்கு மேலே கார்னர் எஜஸ் இருக்கக்கூடாது, டிஸ்பிளே புரோக்கன் ஆகிருக்கக்கூடாது. 1 year மேலே இருந்தாலும் எடுத்துக்கிறோம், பட் ஆனால் இதெல்லாம் இருக்காது. ஆனால் நீங்கள் ஒரு இந்த ஃபோன் இந்த வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக OnePlus ஃபேன்ஸ் இருக்கிறவங்க ஃபோன் அடிக்கடி கீழே போடுவோம் ப்ரோ, டென்ட் ஆகும், வீட்டில் கிட்ஸ் இருக்காங்கன்னா அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா இப்போ வாங்குற ஃபோனும் கஷ்டப்பட்டு ஒரு ஃபோனை வாங்கணும் நினச்சி ஃபீல் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு இந்த க்ரீன் லைன் இஷ்யூஸ் வந்துச்சுன்னா நீங்கள் தான் ஸ்ட்ரகிள் ஆகுவீங்க. இந்த மாதிரி நத்திங் 2A இது வரைக்கும் வரல. சில நத்திங் 1 க்ரீன் லைன் இஷ்யூஸ் இருக்குன்றாங்க, பட் நான் டேரெக்டாக விசிபிள் ஆகலை. அதர்வைஸ் பார்க்கும்போது இந்த சின்ன பக்ஸ் இந்த மாதிரி இருக்கும் நத்திங் 2A ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். ஃபோனை வாங்கிட்டு ஒரு 1 month 1.5 month தான் உங்களுக்கு அந்த பக்கில் கிளியராகவே பலபடி நீங்கள் ஆப்டிமைஸ் பண்ணிங்க. எடுத்துக்கிட்டா வந்து சார்ஜிங் கிளியர் ப்ரோ வேஸ்ட்டு ப்ரோ செட் ஆகல ப்ரோன்னு யோசிக்காதீங்க. ஒரு 1 மாதம் யூஸ் பண்ணுங்கள், யூஸ் பண்ணிவிட்டு சொல்லுங்கள்.
இந்த வீடியோ பார்க்குற மாதிரி லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் டிக்கி பாய்.